பிரபல ஹாலிவுட் இயக்குனர் இப்ப காலமாகி இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. டேவிட் லிஞ்ச் அப்படின்றவர் தான் இப்ப காலமாகி இருக்காராம். இவருக்கு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால காலமாகி இருக்காராம். இவர் இயக்குன படத்திலேயே ட்வின்பிக் அப்படின்றது யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கிராமி விருதுகளை அள்ளியிருக்கான். இதில் நடித்திருந்த ஹீரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சினிமா நடிக்கணும் அப்படின்ற ஆசையை வளர்த்து விட்டதே டேவிட் லிஞ்ச் அவர்கள் தான். இப்போ அவர் இல்லை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எனக்கு வேதனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பலருமே வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் எலிஃபென்ட் டேல் அப்படின்னு நிறைய திரைப்படங்களை இவர் இயக்கவும் செஞ்சிருக்கிறாரு. ஒரு நல்ல இயக்குனராக ஹாலிவுட்ல வலம் வந்திருக்கிறாரு. இப்போ இவருடைய இழப்பு செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்லையும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, அதே போல நடிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு. தொடர்ந்து அனைவருமே இவருக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் இவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இப்போ சண்டைக்கோழி அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தாரு. அஞ்சானுக்கு அப்புறமாக தான் இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்றத லாஸ்ட்டாக அவர் வந்து இயக்கியிருந்தாரு. அந்த படம் சரியாக மக்களிடையே நல்ல அவ்வளவாக வரவேற்பை பெறல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் அடுத்து அவர் என்னடா படம் இயக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தமிழில் சரியாக ஓடலை அப்படின்னதுமே தெலுங்கு பக்கம் போனார். அங்கேயுமே அவர் இயக்குன படங்கள் சரியாக போகலை. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவரை சூழ்ந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக இப்போ அர்ஜுன் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தை வச்சு ஒரு கதை இயக்க போகிறதாகவும், அபிமன்யு அப்படின்றத வச்சு அடுத்த பார்ட்டில் அவர் அந்த கதையை கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாராம். இதை பார்த்துட்டு எல்லாருமே பூனையை வந்து பார்த்தீங்கன்னா சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இருக்குது, எதையோ பார்த்து சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பாகுபலியை பார்த்துட்டு தான் இவர் இப்போ இந்த மாதிரியான படத்தை இயக்க போகிறேன்னு சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே அவரை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதுக்கு இடையில இப்போ அவர் படம் இயக்குவாரா, யாரை வச்சு அந்த படத்தை அவர் இயக்க போகிறாரு, எப்படி இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவருடைய இயக்கத்தில் நிறைய திரைப்படங்கள் வெளியாகியிருந்தது. இடையில கொஞ்சம் காலத்தில் இவர் என்ன படங்கள் இயக்கினாலும் கூட அவ்வளவாக சரியாக வரவேற்பை பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போ இவருடைய அடுத்த படத்திற்காக ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.